ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லைனப்பில் நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் திண்டுக்கல்ல உள்ள சிட்டி கார்ஸில் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சிட்டி கார்ஸ்லேருந்து ஏகப்பட்ட வீடியோஸஸ் கொண்டு வந்திருப்போம். காரோட அக்சசரிஸ் வீடியோஸஸ் வந்திருக்கும். இன்றைக்கி லைனப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா, நாம் இங்கேருந்து தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். இன்றைக்கி லைனப்பில் ஹியூண்டையோட கிரெட்டா வண்டி பார்த்திங்க அப்படின்னா, பேஸ் மாடல் வண்டியிலேருந்து ஆல்மோஸ்ட் டாப் மாடலாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து 2.5 லட்ச ரூபா அளவுக்கு உண்டான ஃபிட்டிங்ஸ் அந்த வண்டியில் இருக்குது. அது என்னென்ன அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இங்கே நம்ம முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையோட கிரெட்டா பேஸ் மாடல் வண்டி இருக்குது. அது ஃபுல்லாகவே எல்லா அக்சசரிஸுமே ஃபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வண்டியில் என்னென்ன அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாகவே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட ஃப்ரண்ட்டில் உள்ள கிரில். அந்த கிரில்லில் ஹியூண்டையோட லோகோக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹச்டி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே நம்ம ஸ்க்ரீன்ஸில் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டியோட ஃப்ரண்ட்டில் உள்ள பம்பர், ஒரு ஸ்போர்ட்டியர் பம்பர் நமக்கு இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு இந்த ரெட் கலர்ஸில் லைன் போகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிடி மாடல்ஸில் உள்ள மாதிரியான ஒரு லுக் நமக்கு கொடுக்குது. தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வண்டியுமே நல்ல ஒரு ரக்கடான லுக் நமக்கு கொடுக்குது. சூப்பராக இருக்குது நமக்கு இந்த பம்பர் ஃப்ரண்ட்டில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட ஃபாக் லேம்ப். இந்த ஃபாக் லேம்ப் பார்த்திங்க அப்படின்னா டாப் மாடல் எஸ்எக்ஸில் வர ஃபாக் லேம்பை நமக்கு இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடலில் நமக்கு பொதுவாக டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ஃபாக் லேம்ப் டர்ன் இண்டிகேட்டர்ஸோடு வந்துடுது. எஸ்எக்ஸ் மாடலில் வருது. ஒரிஜினல் ஓஇ ஃபாக் லேம்ப் நமக்கு இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் உள்ள ஹெட் லைட். இந்த ஹெட் லைட்டில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள பல்ப் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி பல்ப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பானட்டில் நமக்கு டேம்பிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நமக்கு வண்டியோட ஃப்ரண்ட்டில் உள்ள சேஞ்சஸ். அடுத்து நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வண்டியோட லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு ப்ரொஃபைல். லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் மாடலில் இந்த கிரெட்டாவில் நமக்கு ஸ்டீல் வீல் கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு அலாய் வீல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அலாயுமே நமக்கு ஹியூண்டையோட வென்யூ அந்த இதில் வர அந்த அலாய் நமக்கு இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ஓஇ ப்ராடக்ட் இதுவும் கூட. இது நமக்கு வண்டியோட லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு ப்ரொஃபைல். அடுத்து நம்ம வண்டியோட ரியர் பார்க்கலாம். வண்டியோட ரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி டாப் பார்த்துடலாம். டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக பேஸ் மாடலில் நார்மலான ஒரு ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. இங்கே ஷார்க் ஃபின் ஆண்டனா நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரைல் சில்வர் ரூஃப் லைன். இதுவுமே ஒரிஜினல் ரூஃப் ரைல் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓஇ ப்ராடக்ட். அடுத்தது வண்டியோட ரியர் வியூ. நமக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள பம்பர் மாதிரியே ரியர்லேயுமே நமக்கு அந்த ஸ்போர்ட்டியர் பம்பர் வந்துடுது. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே செட்டு தான். ஒரே செட் ஆஃப் பம்பர்ஸ் தான் இது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நமக்கு வந்துடுது. நல்ல வண்டிக்கு ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு லுக் கொடுக்குது. அடுத்து ரியரில் நமக்கு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நமக்கு ஹச்டி கேமரா தான். 2 கேமராவுமே நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ஒரே கேமராஸ் தான். ஹச்டி கேமராஸ் நமக்கு இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு பெரிய அப்கிரேடர் இந்த வண்டியில் நம்ம பார்க்கலாம். வண்டியோட பூட்டு. இங்கே பூட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொதுவாகவே ஒரு சப் ஊஃபர் அப்படிங்கிறது ஒரு ஊஃபர் கொண்டு அப்படியே பூட்டில் நம்ம வச்சுருவோம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வண்டியில் இந்த ஊஃபருமே வண்டியோட ரியரில் உள்ள அந்த ஸ்பேர் வீல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பேர் வீலுக்குள்ளே இந்த சப் ஊஃபர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அப்படியே அந்த ஸ்பேர் வீலோடவே ஃபுல்லாகவே அது அப்படியே போயிடுது. ஜேபிஎல் பிராண்டோட சப் ஊஃபர் நமக்கு இங்கே ஸ்டெப்னியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு தனியாக நமக்கு பூட்டில் வைக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு மிச்சம் தான். அதில் பூட்டுக்குமே நமக்கு தனியாக டேம்பிங் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட்டில் இன்ஜினில் உள்ள அந்த பானட்லேயுமே டேம்பிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பூட்லேயுமே நமக்கு டேம்பிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நமக்கு பார்சல் ட்ரே. இதுவுமே நமக்கு அக்சசரிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஹியூண்டையோட ஒரிஜினல் பார்சல் ட்ரே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓஇ ப்ராடக்ட் அதுவுமே. அடுத்து நம்ம வண்டியோட ரைட் சைட் வியூ பார்க்குறோம்.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரைட் சைடில் பார்க்கும்போது இந்த டோர்ஸில் உள்ள அந்த லோவர் விண்டோ கார்னிஷ் அந்த ஒரு சில்வர் லைன் இங்கே நம்ம டோரில் அந்த கீழே வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஒரு ப்ரீமியம்னஸ்க்காக வந்து இந்த லோவர் விண்டோ கார்னிஷ் வந்து நமக்கு இது வந்து அக்சசரிஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்து இது எல்லாமே வந்து நமக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸில் பண்ணியிருக்க அக்சசரிஸ். அடுத்து வந்து நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸில் என்னென்ன வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். வண்டியோட பேசஞ்சர் சைடு உள்ள டோர் 4 டோர்ஸ்லையுமே 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து 70 மேட் வந்து நமக்கு இது வந்து அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 70 மேட் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட இந்த சி பில்லரில் ரியரில் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு அவங்களோட ஹெட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சி பில்லரில் வந்து ட்விட்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வண்டியோட ஆம்பியன்ட் லைட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் அண்ட் சைட்ஸில் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியான ஒரு ஆம்பியன்ட் லைட்ஸ் இருக்குது. இந்த லைட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணோன்னா அது மியூசிக் ஏற்ற மாதிரியான வந்து இதோட அந்த ஆம்பியன்ட் லைட்ஸுமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்குது, அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆம்பியன்ட் லைட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கண்ட்ரோல் வந்து நமக்கு தனியாக வந்து ஒரு ரிமோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் மூலியமாகவே வந்து நம்ம இந்த ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து நமக்கு ஆப்புமே இருக்குது, அந்த ஆப் மூலியமாகவே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு தனியாக ஒரு பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் மூலியமாகவுமே வந்து நமக்கு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து நமக்கு வந்துடும். இதெல்லாமே வந்து இந்த ஆம்பியன்ட் லைட்ஸோட செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியில் உள்ள ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ்ன்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வண்டியோட ஃப்ரண்ட்டுக்கு வந்து போகலாம். வண்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட்டு டிரைவர் சைடு உள்ள டோர் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தெளிவாகவே வந்து இந்த ஸ்பீக்கர் இந்த இது வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த JBLோட ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு 4 டோர்ஸ்லையுமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த டோர் பேட் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய அப்கிரேடர். அடுத்து வந்து அந்த ஸ்பீக்கர் மாதிரியே ஒரு பெரிய அப்கிரேடர். வண்டியோட ORVM ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு பேஸ் மாடலில் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலில் வர இந்த ORVM வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஹியூண்டாயோட ஒரிஜினல் OE ப்ராடக்ட் வந்து நமக்கு இதில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் இந்த செட்டே ஃபுல்லாகவே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடலில் வந்து நமக்கு இந்த 4 பட்டன்ஸ் பவர் விண்டோவோட கண்ட்ரோல் மட்டும்தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மிரரோட இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது ஃபுல்லாகவே வந்து அந்த நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் கேபின் ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டியரிங்க்கு பக்கத்துலேயே வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சாவி போடும்போது வந்து பார்க்கலாம். இங்கனக்குள்ளே வந்து நமக்கு இந்த சப் ஊஃபரோட ரிமோட் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்க்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு சப் ஊஃபரோட பட்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. இதில் வந்து நமக்கு இந்த பேஸ் இதெல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட்டில் உள்ள கேபினோட லுக் இது. ஆம்பியன்ட் லைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா நமக்கு இந்த கண்ணு கூசுகிற அளவுக்குலாம் எந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப க்ளீனாக நீட்டாக தான் வந்து நமக்கு இந்த லைட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தும் வந்து ஒரு பெரிய அப்கிரேடட் வண்டியோட ஸ்டியரிங்கில் இருக்குது. ஸ்டியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் மாடலில் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்ஸுமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், ரைட் சைடில் வந்து நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அந்த செட்டப் ஃபுல்லாகவே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஹியூண்டாயோட ஒரிஜினல் OE ப்ராடக்ட் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியிருக்காங்க இதில். அடுத்து வந்து நமக்கு வண்டியோட டச் ஸ்க்ரீன் 10 இன்ச்சஸ்க்கு உண்டான டச் ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த டச் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ வண்டியோட அந்த கேமரா வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வண்டியோட ரியரில் உள்ள கேமரா வித் நமக்கு கைட்லைன்ஸோடு வந்துடுது. HD கேமரா, அதனால் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். இது வந்து நமக்கு வண்டியோட ஃப்ரண்ட்டில் உள்ள கேமரா. வண்டியோட ஃப்ரண்ட் கேமராவுமே வந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே வந்து நமக்கு நல்ல குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து நமக்கு வண்டியோட ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த செட்டப் சன்கிளாஸ் ஹோல்டர் எதுவுமே வந்து நமக்கு ஃபுல் செட்டப்புமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடலில் இந்த சன்கிளாஸ் ஹோல்டர் உள்ள இந்த செட்டப் எதுவுமே நமக்கு இருக்காது. இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு ஒரிஜினல் OE ப்ராடக்டாக வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் இன்ஜினில் அங்கே உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த எலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு டிவைஸுமே வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதில் வந்து நமக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு எலி இதெல்லாமே வந்து நமக்கு இந்த வயரிங்லாம் எதுவும் கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு டிவைஸ் வந்து நமக்கு இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வண்டியில் ஃபிட் பண்ணியிருக்க அக்சசரிஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.